friends, welcome to Fabulous Chef. இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு சுவையான வாழைத்தண்டு கூட்டு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது ஒரு ஸ்ரீலங்கன் ரெசிபி. நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தா subscribe பட்டன் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம். நான் இன்னைக்கு 2 வாழைத்தண்டை இந்த மாதிரி பொடியா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். 2 பச்சை மிளகாயை கீறி எடுத்து வெச்சுக்கோங்க. ஒரு 6 பூண்டும் 6 சின்ன வெங்காயத்தை தட்டி எடுத்து வெச்சுக்கோங்க. 1 கப் பாசி பருப்பை கழுவி எடுத்து வெச்சுக்கோங்க. ஒரு ஆப்பிள் தக்காளியை இந்த மாதிரி பொடியை நறுக்கி வெச்சுக்கோங்க. ஒரு தேங்காயிலிருந்து 2 பால் எடுத்து முதல் பால் ரெண்டாவது பால் தனித்தனியாக எடுத்து வெச்சுக்கோங்க. இப்போ ஒரு வடை சட்டியில் நம்ம கழுவி எடுத்து வச்சிருக்கிற பாசி பருப்பை சேர்த்துக்கலாம். 1 கப் அளவுக்கு நான் பாசி பருப்பு சேர்த்துக்கிறேன். அது கூடவே ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம தட்டி எடுத்து வச்சிருக்கிற 6 சின்ன வெங்காயமும் 6 பூண்டையும் சேர்த்துக்கலாம். இது கூடவே 2 பச்சை மிளகாயும் சேர்த்துக்கோங்க. ஒரு ஆப்பிள் தக்காளியை நல்லா பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கிற 2வது பாலை சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிற வாழைத்தண்டையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகட்டுங்க. ஒரு மூடியை போட்டு வச்சிருங்க. ஒரு 10 நிமிஷம் அந்த வாழைத்தண்டு பருப்பு எல்லாமே நல்லா வேகட்டும். ஒரு 10 நிமிஷம் ஆச்சு. இப்போ நம்ம வடை சட்டியை திறந்து பார்க்கலாம். பாருங்க, நம்ம பருப்பு வாழைத்தண்டெல்லாம் ஓரளவுக்கு வெந்திருக்கு. தண்ணியும் நல்லா வத்திருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற முதல் பாலை சேர்த்துக்கலாம். முதல் பால் நல்லா திக்காக இருக்குங்க. அதனால் நம்ம சேர்த்ததுமே ஒரு நல்ல க்ரீமி டெக்ஸ்சர் நம்மளுக்கு கிடைக்கும். ரொம்பவே சுவையாகவும் இருக்கும். முதல் பாலை சேர்த்து நல்லா கலந்து விட்டு அந்த மூடியை போட்டு இன்னொரு 5 நிமிஷம் வேக விடலாம் ஸ்லோவில். இப்போ 5 நிமிஷம் ஆச்சுங்க. நம்ம வடை சட்டியை திறந்து பார்க்கலாம். பாருங்கள், நம்மளோட வாழைத்தண்டு பருப்பு எல்லாமே நல்லா சூப்பராக வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இன்னொரு சின்ன வடை சட்டி வச்சுக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1 டீஸ்பூன் அளவுக்கு உடைச்சி உளுந்து சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு 6 வரமிளகாய் சேர்த்துக்கலாங்க. வரமிளகாய் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ப நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கடுகு உளுந்தெல்லாம் நல்லா பொரிஞ்சதும் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே நல்லா தாளித்து நம்ம வாழைத்தண்டுலேயே சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இந்த கூட்டுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். எல்லாத்தையுமே கலந்து விட்டுக்கலாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான வாழைத்தண்டு கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இது சூடான சாப்பாடு கூடயோ இல்லாட்டி சப்பாத்தி கூட நம்ம சர்வ் பண்ணலாம். இது உடம்புக்கும் ரொம்பவே நல்லது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஃபேபுலஸ் செஃப்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.